நல்லா தெரியுமாடா இதுதான் அவன் வீடா? டேய் ஆமாண்டா. டேய் அவ ஆளே காணமேடா. வருவாடா இரு மச்சான். வாடா கிளம்பலாம். டேய் அவ வரா மாதிரியே தெரில. ஆமாம் ஆமாண்டி, நாளைக்கெலாம் வரவே முடியாது. ஏய் டீ மச்சான் வால் வந்துட்டாடா. நாளைக்கு நான் வேணா ட்ரை பண்ணுறேன். ஏய் எப்படி இங்கே வந்தான்? டேய் மச்சான் அவதான்டா. மச்சான் வாடா சீக்கிரம் பைக் எடுறா கிளம்பலாம். பயமா ஏன்டா திரும்புற? அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்குடா. நீ வேலைக்கு வர மாட்டே. இப்போ நீ பேசுறியா இல்லை நான் பேசவா? டேய் சும்மா இருடா. டேய் ஹாய் ஆராதனா. டேய் ஹாய் மச்சான் கையாட்டினது போதும்டா. இருடா நானே பேசு. ஹாய். டேய் முறைக்கிறாடா. மச்சான் பொண்ணுங்க முறைக்க தான்டா செய்வாங்க, பசங்க நம்ம தான்டா அணைக்கணும். அணைக்கணுமா? ஹலோ, உனக்கு சென்ஸ் இல்ல? அவ நம்மள பார்த்து மேனஸ் இல்ல? எதுக்கு இப்ப இங்க வந்த? நம்மள தான்டா திட்றா. இப்ப இங்க இருந்து போல, அதுக்கப்புறம் நான் போலீஸை கூப்பிடுவேன். கன்ஃபார்ம்டா அவ என்னதான் திட்றா. அவ ஃபோன் பேசிட்டு இருக்காடா. சொல்லு மச்சான். இப்போ கரெக்ட் தான் மச்சான், அவ நம்மள தான் திட்டுறா. இப்போ போயிடலாம் மச்சான். கிளம்பு போலாம். சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்றா. பாய். பாய். இன்னும் மச்சான் பாயே சொல்லல. டேய் அவ ஹாயே முதல்ல சொல்லடா. என்னடா அருண் இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டானா? ஆச்சரியக்குறி. ஆமாண்டா தூங்கிட்டடா. தூங்குறவனை ஏனே எழுப்புறீங்க? ஏய் தூங்குறவன் தானே எழுப்ப முடியும், தூங்காதவன் நாங்க என்ன எழுப்ப போறோம்? எங்களுக்கு என்ன பைத்தியமா? அண்ணே தூக்கம் வருதுண்ணே, தூங்குங்கண்ணே. சரிடா. தூக்கம் வருது தூங்குங்கண்ணேவா? அண்ணே அவன் தூங்கிட்டானா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போ, என் மேல உனக்கு பாசமே இல்ல. ஏய் அப்படிலாம் இல்லடி. உங்க அம்மா என்ன பண்றாங்க? இங்க பாரு, டைம்க்கு கரெக்டா சாப்பிடு சரியா? அண்ணே அண்ணே எத்தனை நாள் ஒருத்தர் பார்க்க பேசிட்டு இருக்கோம். எப்போ சென்னைக்கு வரல ஃபோன் பேசுறான். பார்க்கலாமா? ஃபோன்ல பேசுறான். ஆமாண்டா ஃபோன்ல தான் பேசுறான். என்ன பண்ணலாம்? என்ன பேசுறான்? சுபா ஒன்னு கொடுறேன். அதெல்லாம் முடியாது போ. ஒன்னு என்னாச்சு? என்ன? ஒன்னு தெரியாவா? ஏய் நான் கொடுத்தேன்ல, இப்ப நீ கொடு. ஓ பேபி. ஓ பேபி. பேபி. வேற இவங்க தூங்குறாங்களா இல்லை நம்மளை எழுப்புறாங்களா? ஒன்றுமே புரியலையே. முழுசா முடியிருக்காரு. அவனா இருக்குமோ?
நாட்டி. சி. இப்ப கொடு பேபி. யாரும் இல்ல. ஓவரா பண்றானே அடிச்சு மூஞ்சில ஏய் குடுறோம் ஒண்ணே. உள்ள அண்ணே. டேய் நீங்க தூங்கலையா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எங்ககிட்டயே மறைச்சிட்டியா? பேபி இப்போ உமா கொடு. நான் தரண்டி. டேய் நீங்க இருங்கடா, நான் தரேன். அண்ணே அண்ணே. டேய் ஃபோன்ல யாரா? ஃபோன்ல ஃப்ரெண்டுடா. யாரு? ஃப்ரெண்டு கிட்ட தான் நைட்ல உமா கேப்பீங்களா? யார்கிட்ட காதை குத்துற? டேய் அப்போ இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் அண்ணே நீங்களும் சேர்ந்து ஒட்டி கட்டிட்டு இருந்தீங்களா? நம்பிக்கை துரோகிங்களா? ஏய், யாரா நம்பிக்கை தரீங்க? டேய் அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட வர மாட்டான். டேய் இருங்கடா, செத்துறக்கு தர போறான். தூக்குடா. டேய் பேடெக்ஸ்ரா இது. தூக்குடாத. எழுப்புங்க அவனை. ஆய் தேங்க்ஸ். எதுக்கு? டேய் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. நான் ஒரு சைடு லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தா நீ ஒரு சைடு கடா வெட்டி விருந்தே சாப்பிட்டு இருக்க. யாரா அது? அது வந்து அவ பேரு சுபா. நான் அவளை முத இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். அவ சிரிச்சா தேவதை மாதிரி இருப்பா. பேசினா அப்படி இருக்கும். அவளை படைச்ச பிரம்ம மட்டும் என் கையில் கிடைச்சானா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துடுவேன். அண்ணே அவ பேச ஆரம்பிச்சு. அண்ணே டேய் பிகிலே. ஏ ராம. ஏய் கருவாயா. அண்ணே என்னண்ணே இந்த கூட்டத்தில் நீ தான் நல்லவன் நினச்சேன். நீ எப்படி தூங்கிட்டிய? எதுக்கு என்னை எழுப்புனீங்க? எதுக்குடா என்ன அடிச்சிங்க? எதுக்கு என் கதையை கேட்டீங்க? தூங்கிட வேண்டியதான். ஹாய் சார். நீங்கள் கூப்பிட்டு. டேய் ப்ரொடியூசர் பார்க்க தானே போற நீ? ஆமாண்டா. இந்த ட்ரெஸ்ஸோடையா போற? ஏன்? ஏய் சி நல்லாவே இல்லடா. வேற ட்ரெஸ் போட்டு டக்கின் பண்ணிட்டு போ. நல்லா இல்லையா? இங்க பாரு, நீ போடுற சட்டையை பொறுத்து தான் ப்ரொடியூசர் உனக்கு ஓகே சொல்றதும் இல்லைன்றதும். பார்த்துக்கோப்பா. சூப்பராக இருக்கு. என்ன மச்சான், எந்த ஆஃபீஸ் போற? ஆஃபீஸா? ப்ரொடியூசரை பார்க்க போகிறேன்டா. அப்புறம் ஏன்டா ஃபார்முலா டக்கின்லாம் பண்ணிட்டு போற? நல்லா ஃபங்கியாக ஸ்டைலாக போட்டு போனால் தானே நீ ஏதோ புது ஸ்கிரிப்ட் கொண்டு வரேன்னு உன் மேலே நம்பிக்கை வரும். போ மச்சான், மாத்திரு. மச்சான் ஒரு நிமிஷம்டா டேடி. என்னடா ஷர்ட் இது? டேய் மரியாதையா போயிடு. இது ஒரு சஜஷன் சொல்லலாம்னு. டேய் என்ன பேச வைக்காத. ஓகேடா ஓகே விட்றா. போடா விட்றா டேய். நல்லா இருக்கு, சொல்லலாம் சூப்பராக இருக்கு. கண்ணி பண்ணு. ஹாய் ஹாய். என்னப்பா தம்பி, வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் சிங்கிங்லாம் இன்னும் முடியலையா? மியூசிக் டைரக்டர் வேறு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு முடிச்சு எப்போ முடியும்? படத்தை வேறு ரிலீஸ் பண்ணணும். சீக்கிரம் பார்த்து முடிப்பா.
நீங்கள் முடிச்சிடலாம் சார். நீங்கள் நைட்டுக்குள்ளே முடிச்சு அவுட் சரிப்பா, கொடுத்தா சார். சீக்கிரம் பார்த்து முடி. ஓகே சார். ஹாய் வாங்க. சார். குட் மார்னிங். வாங்க ராவணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. ஸ்டோரிலாம் எந்த லெவலில் போயிட்டுருக்கு? ஸ்டோரி ஃபுல்லாக முடிச்சிட்டேன் சார். சொல்கிறேன், கேட்குறீங்க? சரி சொல்லுங்க. அப்புறம் ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் ஓப்பன் பண்ணால் ஒரு எம்டி ஹைவே காட்டுறோம் சார். ஹைவே காட்டுறோம். அப்படியே கேமரா லெஃப்ட் பேன் பண்ணால் ஒரு லாரி ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு சார். அப்படியே ட்ரோன் ஷாட்டில் வந்து மேலே காட்டுறோம் அந்த எம்டி ஹைவே. கொஞ்சம் இருங்க. ஓகே. ஹலோ சொல்லுங்க. வெரி குட். இம்மிடியேட்டாக பண்ணலாமா? உங்களுக்காக வந்து 2C ரெடியாக இருக்குமா? உங்கள் கதைக்கு தான் காசு கொடுக்க ரெடியாக இருக்கேன். சும்மா சும்மா. ஆமாம், பார்த்து சீக்கிரம் வந்து கதையை முடிச்சிடுங்க. நாளைக்கு வாங்கம்மா, முடிச்சிடலாம். தேங்க்யூ. சொல்லுங்கள். அதான் சார். அப்படியே கட் பண்ணால் எம்டி ஃப்ரேமில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா சார். ஜூமில் இருந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகிறோம் சார். ஜூம் அவுட் ஆன உடனே அந்த லாரி வந்து அந்த பொண்ணு இடித்து 10 மீட்டர் தாண்டி. ஒரு நிமிஷம் ராவணன், இது ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறதுக்கே த்ரில்லர் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாமே வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கிற மாதிரி கதையை எடுத்துக்கிட்டு வாங்க. சீட்டை விட்டு எந்திரிக்கவே கூடாது. அது கம் போட்டு தான் ஓட்டணும். என்ன சொன்னீங்க? இல்லை சார், அந்த டாபிக் தான் யோசிச்சுட்டு. அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடிக்கலாம். 2Cயும் உங்களுக்கு தான். ஆமாம், கொடுத்துட்டாலும். சரி சார், தேங்க்யூ. என்ன இன்னும் பாஸ் ஆகல? ப்ரொடியூசர் சார், இதோ நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் வந்து. ஃபோனில் யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நேற்று எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க? உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க. உங்களை பார்க்க தான். எது? இல்லைங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஃப்ரெண்டு டெலிவரி பண்ண வந்தான். அப்படியே ரைட்டில் திரும்பி பார்த்தா நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேனா? நல்லா பேசுறீங்க. என்ன பண்ணுறீங்க? டைரக்டர். ஃபிலிம் டைரக்டரா? ஆமாம். சரி, ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம்ங்க. எது ஃபர்ஸ்ட் டைம்? இல்லை, எப்பவுமே வந்து பார்த்து அப்படியே போயிடுவீங்க. இப்போ என் முன்னாடி நின்றுலாம் பேசுகிறீங்க. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். டெய்லி என் பின்னாடி சுற்றி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைமை சேவ் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுங்க, நல்ல ஸ்டோரியா. ஓ ஓகேங்க. எங்க? என்ன? ஃபோனுங்க. ஐயோ, சாரி சாரி சாரி, இந்தாங்க. இருந்தாலும் நம்பர் சேவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏய், என்ன வால் போயிடுச்சா? இப்போதானே போனா. சீக்கிரம் லவ்வ சொல்கிறா, இல்லைனா உனக்கு என் நிலமை தான்டா. நீங்கள் ஏன் அடுத்த லவ் ட்ரை பண்ணல? டேய், பண்ணண்டா, சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டேக்கு? அந்த பொண்ணு ஒத்துக்கலையா? பொண்ணெல்லாம் ஒத்துக்கிட்டா, புருஷன் ஒத்துக்கல. யோ, உனக்குலாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது. யாராவது கல்யாணம் ஆன பொண்ணை லவ் பண்ணுவாங்களா? டேய், லவ் எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாதுடா. அதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான். ஐயோ சிம்பு சார், போங்க போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இரு இரு இரு, வாடகை கொடுத்துட்டியா? இல்லைண்ணே, கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டீங்களா? இல்லைடா, கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எவ்வளோண்ணே கம்மியாக இருக்கு? ஒரு 3450 ரூபா கம்மியாக இருக்கு. யோ, அப்போ 50 ரூபா தான் இருக்குன்னு சொல்லு. டேய், அது கூட இல்லைடா, வரும்போது தம் அடிச்சிட்டேன். சரி விடு, அறியாத பையன் தெரியாமல் பண்ணிட்டேன். சரி விடுங்க, உங்களுக்கும் சேர்த்து நானே கொடுக்குறேன். பா, பெரிய மனசுடா உனக்கு. கொடுத்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணுன்னா ஒரு புக்கு ஃபுல்லாக நோட் பண்ணணும். போங்கண்ணே. சரி வரேன்டா, வேலை இருக்கு. பாய் பாய்.